அந்த ஹிராக் வாக்கிக்கு வந்து திரும்பி ஃபேமிலியோட போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்காலா இருக்குது. பக்காலாவில் வந்து ஜூஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக நம்ம தம்பி போயிருக்காப்புல. டிராஃபிக்காக இருக்குது. ஏற்கனவே நிறைய வண்டி இது வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு பார்க்கிங் இடம் கிடைக்கான்னு தெரியல. மேலே தெரிகிறது தான் மலை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு எங்கேயாவது பார்க்கிங் அடித்தா வண்டியை போட்டு அங்கேருந்து திரும்பி மேலே போக போகிறோம். வண்டி பார்த்திங்கன்னா மலை சரியான ஸ்லோப் தான். இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நம்ம வண்டியை போட்டுருக்கோம். இங்கே வந்து வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. இனிமேல் நம்ம மேலே போக போகிறோம். வாங்க போவோம். காரை வந்து பார்க்கிங் போட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை. பார்க்கிங் கிடைக்கல. ஆக்சுவலாக மேலே வரைக்கும் போகும், ஆனால் பார்க்கிங் கிடைக்கிறதால இங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து மக்காவுக்கும், மக்காவிலேருந்து இங்கேயும் வந்து டாக்ஸி இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் நம்பர் 1 இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்லோப்பாக அந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு. பாருங்கள் அந்த கேனை எவ்வளோ வேகமாக ஏறி ஓடிக்கிட்டு இப்படி போல் உருண்டு போல இப்படி போல் நிறைய கடைகள்லாம் இருக்குது. கடைகளில் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இங்கேருந்து தான் மலை ஏற்றம் வந்து ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே உள்ள பாருங்கள் அற்புதமான ஒரு அழகான ஒரு காட்சி, மக்காவோட காட்சி. இது வரைக்கும் வண்டி வந்துடும். இது ஒரு பள்ளி. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1200 படிக்கட்டு. 1200 படிக்கட்டில் ஒரு 30 படிக்கட்டு ஏறிப்போம். 3 இன்டர்வல் எடுத்தாச்சு, 3 தண்ணி பிரேக் எடுத்தாச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க இடம் பார்த்து உங்கள் ஈமான பெருக்குங்க. ஆமாம், ரசூல்லா வந்து இந்த மலையில் வந்து படிக்கட்டே இல்லாமல் மேலே ஏறி போய் இந்த மக்கா வாசிகளை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க, நம்மளை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து குர்ஆன் அருளப்பட்ட ஒரு இடம், ஆயத்துக்கள் இறங்கிய இடம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த வியூ வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. மக்காவோட மாஷாலாம் வந்து ஃபுல்லாகவே பில்டிங், பயங்கரமான ஹைட்டான பில்டிங், ஹோட்டல்ஸுமா இருக்கனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த இதுலேயும் உனக்கு தூக்கம் கேட்குதா? பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சிறிய குறிப்பு, ஃபேமிலியோட கண்டிப்பாக வராதிங்க. வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு ஏறி இருப்போம். ஆனால் ஒரு 30 இன்டர்வல் எடுத்தாச்சு. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறைனால ஓரளவுக்கு டயர்டு அந்தளவுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து வரனால ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபேமிலியோடு வர்றவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இருந்தால் கீழே கடையில் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை வீட்டிலே போட்டு ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்துடுங்க. தண்ணியும் கொண்டு வாங்க. வயசான வந்தீங்கன்னா கம்பு கொண்டு வாங்க. ஏன்னா மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் திரும்பி கீழே இறங்கும்போது மொட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், பலவீனமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹேண்ட் ஸ்டிக் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இங்கேயும் விற்கிது, காசு இருந்தால் இங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுகளை வந்து தவிருங்க. அதிகமாக ஷோல்டர் பேக் ரொம்ப எடுத்துகிட்டு வராதிங்க. தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் ஒரு பேக்கில் போட்டு, ஷோல்டர் பேக் இல்லாட்டின்னு ஏதாச்சும் ஒரு பேக் இருந்தால் அதில் போட்டு கொண்டு வாங்க. அப்புறம் குடும்பத்தோடு வர்றவங்க இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கை தவிருங்க, சரியா? ஆண்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹேண்ட் பேக்கில் தூக்கி போட்டு பொருள்லாம் ஒரு ஷோல்டர் பேக்கில் போட்டு நீங்கள் கையில் எடுத்து வந்துருங்க. ஏன்னா இந்த ஹேண்ட் பேக்கை நம்ம மாட்டிட்டு வர்றது வந்து நல்லா இருக்காது பார்க்க. அதனால் ஷோல்டர் பேக்கை வச்சுட்டு, சரி இந்த ஹேண்ட் பேக் வச்சுட்டு ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு வந்துருங்க. இது கூட சிரிச்சு தான், இதோட பெரிய பேக் வச்சுருப்பாங்க. ஆமாம், இதோட தயவு செஞ்சு கார்லேயே வச்சுக்கோங்க. இல்லை நம்ம தான் தூக்கிட்டு வரணும். ஆமாம், முடிஞ்சால் நமக்கு ஷோல்டர் பேக் எடுத்து வர்றது நமக்கு மரியாதை. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஜூஸ் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு அழகு தாங்க, இது ஒரு அழகு தான் உண்மையிலேயே. ஹீரா குகை வந்து மேலே இருக்கு. ஹீரா குகை வந்து பார்த்தீங்கன்னா 1200 படிகள் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500 படிகள் ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து 500 படிக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து மலைகள் எல்லாமே தெரியுது. மக்காவோட அழகு வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் அழகாக. மக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலைகளானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட உண்மைத்தன்மை நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே மலைகள் தான். இடையில எங்கெங்கே பள்ளத்தாக்கு இருக்கோ அங்கே மட்டும் அவங்க வீடுகள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடுகள்லாம் இருக்குது. இதுதான் மக்காவோட அமைப்பு. வாங்க நம்ம மேலே போயிட்டு அடுத்து இன்னும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரும் தெரியுது. ஸோ இந்த மூலையிலேருந்து நம்ம அடுத்து அங்கிட்டு இறங்கணும். அப்போ தான் அந்த குகை இருக்குது.
வாங்க, இன்னும் சன்செட் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம போனால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லாயிருக்கும். படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சாச்சு. படிக்கட்டு பாருங்க, மேலேயே படிக்கட்டு இருக்குது. இது புது படிக்கட்டு, இது பழைய படிக்கட்டு. இப்போ வந்து நம்ம பாறை உடஞ்சி ரெடியாக நிற்கிது விழுகிறதுக்கு. பார்க்கும் போதே எல்லாம் வந்து காப்பாற்றணும், யாருக்கும் எதுவும் ஆகாமல். இங்கேருந்து ஏறி வந்தோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. இன்ஷால்லா அவங்க இந்த பக்கம் ரோடு போட்டு இது வரைக்கும் வண்டி வெஹிக்கிள் வர மாதிரி எந்த பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலையோட உச்சி கிட்ட வந்தாச்சு. இன்னும் சில படிகள் தான் போவோம். வாங்க. விசாலமாக இருக்குது இந்த இடம், இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வந்து நம்ம கிட்டத்தட்ட உச்சியை அடைஞ்சாச்சு. உச்சியில் நம்ம இப்போ நிற்கிறோம். ஃபுல் ரெஸ்டாக இருக்குது. ஜபல்நூருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் இருக்குது. அப்படியா, என்ன வேணும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரமோட அற்புதமான காட்சி. ஃபுல்லாக வந்து நம்ம சரியான கூட்டம். ஸோ நம்ம இன்னைக்கு உள்ளே போக முடியாது. ஹரமோட படிக்கட்டு வந்து ரொம்ப நேராக இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் இறங்க வேண்டியது இருக்கும். பார்த்து இறங்கி படிக்கட்டு செங்குத்தாகவும் இறங்கு. இது இறங்குனீங்கன்னா ஃபுல்லு பள்ளம். எதிர்த்தாப்புலேயும் பள்ளம். ஆமாம், இது வழியாக உள்ளே போய் அந்த பக்கம் போவாங்க. இது வழியாக போயிட்டு இது வழியாக தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போயிருக்கோம். நம்ம குகையோட மேலே உட்காந்துருக்கோம். குகை வந்து கீழே. இங்கே பாருங்கள் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி மக்கள் வந்து அது குகைக்குள்ளே போய் தொழுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடங்கள்லாம் கிடையாது. ஒரு 2 பேர் ஒரு ஆள் தொழுகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆளும் உள்ளே வந்து 2 கை தொழுகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு மலை உச்சிக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இறங்க வேண்டியது இருக்குது. ஒரு 50-60 படிக்கட்டுகள் வந்து இறங்க வேண்டியது இருக்குது. அந்த இறங்கினதுக்கப்புறம் உள்ள குகைக்கு மேலே தான் நம்ம இப்போ இருக்கோம். அது ரொம்ப ரஷ் இருக்கிறதுனால நம்ம குகைக்குள்ளே போய் காட்ட முடியல. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் காட்டியிருந்தோம். அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் இருக்கிறதுனால அந்த லைட்டோட வெளிச்சத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்காவோட அந்த அழகை. இந்த ஜபல் நூர், அதாவது ஒளியின் மலை அப்படிங்கிறக்கூடிய இந்த மலை வந்து ஹைட்டாகவே இருக்குது. மற்ற மலையை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ஹைட்டான மலையாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு மலை ஹைட்டாக இருக்குது. பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவில் இதுதான் ஹைட்டான மலையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மக்காவை நோக்கி இந்த திசையில் தான் வந்து இந்த குகை அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இங்கே தங்கி வந்து அவருடைய கவலை, அந்த மக்காவாசிகளை பற்றிய கவலைகளை வந்து நம்மளுடைய உம்மத்துக்களை பற்றிய கவலைகளையும் வந்து இங்கேருந்து தான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் சில குர்ஆனோட ஆயத்துக்கள் இறங்கியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்புமிக்க இந்த குகையில் வந்து நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமும் சரி, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மக்காவுக்கு இது ஒரு கஷ்டமான ஒரு, அதாவது வயதானவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ இன்ஷால்லா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மக்கால இருக்கிற சில இடங்களில் வந்து அதாவது தெரியாத இடங்களில் வந்து நான் உங்களுக்காக இந்த ஓகேவா. இப்போ நீங்கள் கொஞ்சம் இயற்கையாக வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் இயற்கையை வந்து பாய். ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய ஜியாரத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி